இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஹே நண்பா, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான எளிமையான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் அதிகமான ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இந்த அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்த போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதிகப்படியான அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஒரு நேரத்தில் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா அதிகம்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷனை ஒரே டயத்தில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அந்த ஃபியூச்சரை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்ளை பண்ண முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் தேவையில்லாத அப்ளிகேஷன் நிறையா இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஒன் பை ஒன்னாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன், எளிமையான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் பயன்பட போகுது. ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் உள்ள எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் தேவையில்லாத அப்ளிகேஷன் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இப்படி ரைட் கிளிக் கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை நீங்கள் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ். அதாவது நீங்கள் ஃபோன் வாங்கும் போதே இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு டிஃபால்ட்டாக நம்ம பார்க்க முடியும். டாப் ரைட்டில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் டார்க் தீம், அதாவது இரவு நேரங்களில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட் சிஸ்டம் ஆப்ஸை நீங்கள் மறைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஏபிகே ஃபைலை வந்து டிஸ்பிளே பண்ணலாம், டிஸ்லைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்க முடியும். இது இல்லாமல் 3 லைனில் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் நேமை வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் எவ்வளோ ஜிபி வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணும்போது போகுது அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற ரைட்டில் நீங்கள் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இத்தனை எம்பி வந்து உங்களுக்கு டெலிட் பண்ணுறீங்க, இத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் இந்த அப்ளிகேஷனில் பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.